வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். நாம் இன்றைக்கி யூனிட் 2, அதாவது பிஜிடிஆர்பி 2025 இந்த தேர்வை நோக்கி படிச்சுட்ருக்கோம். இந்த டிஆர்பிக்காக படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணுன்ற நிலையில் தான் படிக்கிறோம். கண்டிப்பாக ஜெயிக்கணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும். ஸோ அது கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னா நம்ம சரியான முறையில் படிக்கணும். இந்த பாடத்தில் உங்களுக்கு அதாவது யூனிட் 2ல் கண்டிப்பாக ஒரு 10 வினாக்கள் இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. மேக்ஸிமம் சென்ற வருடம் அதுக்கு முன்னாடி வருடம் வினாக்களில் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டிஆர்பிலையுமே குறைஞ்சபட்சம் 8, அதிகபட்சம் 10ன்ற வினாக்கள் இடம்பெற்றிருக்குது. இந்த பிஜிடிஆர்பியில் வினாக்களை கொஞ்சம் கடினமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூஜிடிஆர் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. இந்த பிஜிடிஆர் ஹிஸ்ட்ரி அழகு 2ல் முன்ன கொடுத்துருந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் சில விஷயங்களை மாறுபடுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது அழகு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2வது பாடம் அப்படின்னும் போது மேக்ஸிமம் அது மிடிவல் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இது இந்தியாவோட வரலாறு தான், பட் இடைக்கால வரலாறுன்னு சொல்லலாம். எப்போ வரைக்கும்னா 1565 வரையிலான இடைக்கால இந்தியாவின் வரலாறு அப்படின்றாங்க. ஸோ ஏஷியன்ட் இந்தியான்றது பார்த்திங்கன்னா 1000 வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட ஹர்ஷவர்தன் பீரியட் வரைக்கும் தான் ஏஷியன்ட் இந்தியான்னு நம்ம படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வரதெல்லாம் அந்த மிடிவலுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து கிட்டத்தட்ட 1565 வரைக்குமான இடைக்கால இந்தியாவின் வரலாறுன்றது 2வது பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த சிலபஸ் முழுக்க நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11வது பாடத்திட்டத்துடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆனால் 1565 வரையிலான இடைக்கால இந்தியாவின் வரலாறுன்னு 2வது யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிந்து பகுதியின் மீதான அரேபியர்களின் வெற்றி, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கு முகமது பின் காசிமோட பணிகள் என்ன, முகமது பின் காசிம் சிந்துவை கைப்பற்றிய என்ன பண்ணார், அடுத்தது அவர் எப்படி கொல்லப்பட்டார், அடுத்ததாக தாகீர், தாகீர்னால் சிந்து பகுதியினுடைய அரசராக இருந்த தாகீருடைய நிலைமை என்ன, அரேபியர்களுடைய தாக்கம் எந்த மாதிரி இருந்தது, அவருடைய வெற்றி எந்த மாதிரி இருந்தது, அடுத்ததாக துருக்கியர்களுடைய படையெடுப்பு எந்த மாதிரி இருந்தது, கஜினி முகமது 17 விதமான படையெடுப்புகள் எந்த மாதிரி இருந்தது, கோரி முகமது முதல் 2வது தரையின் போர் வரை 1191லேருந்து 1192 வரைக்கும். ஸோ முதல் தரையின் போர், 2வது தரையின் போர் வரைக்கும் நிகழ்வுகள் என்ன, அடுத்து டெல்லி சுல்தான், டெல்லி சுல்தானியம்னா என்ன, அடிமை வம்சம் தொடங்கி கடைசியில் இருக்கிற லோடி வம்சம் வரைக்கும், அதில் பால்பனுடைய பங்களிப்பு என்ன, அப்போது மத்திய ஆசியாவில் உள்ள மங்கோலியுடைய அச்சுறுத்தல் எந்த மாதிரி இருந்தது, கில்ஜி வம்சம் என்ன, இந்த கில்ஜி வம்சத்தில் ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜியோட பங்களிப்பு என்ன மாதிரி இருந்தது. ஸோ மாலிகாபூர், இந்த அலாவுதீன் கில்ஜி மாலிகாபூர் படையெடுப்பு மர்கத்புரி என்ற காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்திருக்காருன்னு நம்ம போன வாட்டி வந்த தேர்வில் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அவருடைய மதுரை படையெடுப்பு வரைக்கும் எந்த மாதிரி இருந்தது. அடுத்து துக்ளக் வம்சம், முகமது பின் துக்ளக்குடைய முன்னுக்கு பின்னான கோட்பாடுகள் என்ன, பெரோஷா துக்ளக்குடைய நீர் திட்டங்கள், கால்வாய் திட்டங்கள், பாசன திட்டங்கள்லாம் என்ன மாதிரி என்ன. அடுத்து தைமூர் படையெடுப்பு, 1398 வந்த தைமூர் படையெடுப்பு என்ன, சையத் வம்சம், லோடி வம்சம், சையதுகளுடைய கிசிர்கானுடைய துவக்கப்பட்ட சையத் வம்சம் தொடங்கி லோடி வம்சத்தில் கடைசியில் இப்ராஹிம் லோடி வரைக்கும் என்ன. அப்புறம் இந்த டெல்லி சுல்தானோட நிர்வாக அமைப்பு எந்த மாதிரி இருந்தது, சமூக பொருளாதார மற்றும் மத நிலைமைகள் எந்த மாதிரி இருந்தது, கலை மற்றும் கட்டிடக்கலைகள் அப்படி எந்த மாதிரி இருந்தது. விஜயநகர பேரரசு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சங்கம, சாளுவை, துளுவை, ஆரவீடு, இந்த 4 வம்சங்கள்லாம் என்ன, அது அரிகரர் புக்கருடைய சூழ்நிலை என்ன, அடுத்ததாக சாளுவா நரசிம்ம தேவா, அடுத்ததாக துளுவ வம்சத்தில் கிருஷ்ணதேவராயா, ஆரவீடு வம்சத்தில் திருமலை, இவங்க முக்கியமான ஆட்களை பற்றியும் அந்த மன்னர்களை பற்றியும். தலிகோட்டா போர் 1565 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டு பாமனி சாம்ராஜ்யம் 1347 தொடங்கப்பட்ட பாமனி சாம்ராஜ்யத்தோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதில் இடையில பக்தி இயக்கங்களுடைய நிலவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூனிட் 2ல் கொடுத்துருக்காங்க. முந்தைய பாடத்துலேருந்து தொகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டுள்ளது, வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹிஸ்ட்ரி தான், அது மாறுதலுக்கு உட்படுறது கிடையாது. சமகால இந்திய வரலாறுனா மாறும், பண்டைய கால இந்தியா வரலாறில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 2ல் இடைக்கால இந்தியா 1565 வரையில் இடைக்கால இந்திய வரலாறில் ஃபஸ்ட்டு அந்த சான்றுகளை பற்றி பார்ப்போம். சான்றுகள் கண்டிப்பாக நமக்கு ஒரு வினா வந்துடும். ஸோ நம்ம வழக்கமாக ஹிஸ்ட்ரியில் 3வது யூனிட்
3வது யூனிட்லேயும் சான்றுகள், 2வது யூனிட்லேயும் சான்றுகள் முக்கியமாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக 1 மார்க், அதிகபட்சம் 2 மார்க், மேக்ஸிமம் 3 மார்க்னு கூட வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அல்பருனினா தாரிக்கல் இந்த் அப்படின்ற ஒரு அரேபிய மொழி தாரிக்கல் அல் இந்த் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. மின் அஜ் உஸ் சிராஜ் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் தபக்கி நாசிரி என்ற அரேபிய மொழி நூல் உலக இஸ்லாமிய வரலாறை பற்றி எழுதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல். இது வந்து இவர் கொடுத்துருக்காரு. இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க ப்ரீவியஸ் இல்லை. ஷியாவுதீன் பரானி தாரிக்கி பெரோஷா ஷாகி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஷியாவுதீன் பரானி தாரிக்கி பெரோஷா ஷாகின்றது 1357 வரை பெரோஷா துக்ளோடைய காலம் வரைக்கும் டெல்லி சுல்தானிய வரலாற்று அவர் வந்து ஷியாவுதீன் பரானி எழுதியிருக்காரு. அடுத்ததான் அமீர் குஸ்ரு என்ன பண்ணோன்னா மிக்தா உல் புது அதாவது ஜலாலுதீனுடைய வெற்றிகளை குறிக்கின்ற ஒரு நூலையும், கஜன் உல் புது அப்படின்னா அலாவுதீன் கில்ஜினுடைய வெற்றிகளை குறிக்கின்ற 2 நூல். இது வந்து நம்ம இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய வினாவில் 2025 அதாவது 25 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினாவாக நம்ம பார்க்கலாம். அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகள் என்னன்றது கொடுப்பாங்க. அடுத்து துக்ளக் வம்ச வரலாறு பற்றிய ஒரு பாரசீக நூல். சம்ஸ்-இ சிராஜ் அபீப் ஒரு மிகச்சிறந்த ஒரு இடைக்கால வரலாற்று ஆசிரியர்களை சிறந்தவர். சம்ஸ்-இ சிராஜ் அபீப் வந்து ஒரு கல்வெட்டில் பொறிக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர். தாரிக்கி பெரோஷா ஷாகி அப்படின்ற ஒரு பாரசீக நூலை ஒரு பெரிய அளவில் எழுதியிருக்காரு. குலாம் யாக்யா பின் அகமத் வந்து தாரிக்கி முபாரக் ஷாகி அப்படின்ற பாரசீக நூலை எழுதியிருக்காரு. பெரிஸ்டா இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி வரலாறு அப்படின்ற ஒரு பாரசீக நூலை எழுதியிருக்காரு. ஸோ மீர் முகமது மாசூம் அப்படின்ற தாரிக்கி சிந்து வந்து தாரிக்கி சிந்து என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இபின் பத்துதா அப்படின்ற மொராக்கோ நாட்டை சேர்ந்த பயணி. இவர் வந்து மொராக்கோ நாட்டு பயணி. இவர் வந்து ரெக்லா என்ற ஒரு பயண குறிப்பு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. ஸோ மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர் யாருங்கன்னா இபின் பத்துதா ஒரு 1 வேர்டு வந்துடும். இபின் பத்துதா ரெக்லா என்ற நூலை எழுதியிருக்காரு. இப்போ 2ல் 1 பார்க்குறோம். சிந்துவின் மீதான அரபு வெற்றி, இந்த அரேபியர்கள் வெற்றி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இந்தியாவோட பார்டர்லேருந்து இங்கே, அதாவது இப்படி பாகிஸ்தான் இங்கே தான் சிந்து இருக்கும். இங்கேருந்து இப்படி போகிறப்போ சிந்து பகுதி எவ்வளோ தூரம் கணக்கு 2000 கிலோமீட்டர் இருக்குது கடல் வழியாக. 2000 கிலோமீட்டர் கடல் வழியாக இருக்கிற வந்து வரும்போது ஃபஸ்ட்டு இந்த மும்பைக்கு முன்னாடி தானே இருக்குது. இந்த மும்பை தானே பகுதியோ மும்பை பகுதியோ புனே பகுதியோ ஒரு மேட்ச் ஆகும். அவர்கள் இந்த பகுதி இனிமேல் சிந்து பகுதி மேட்ச் ஆகும். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இருந்த சிந்துவின் அரபு அதாவது கடல் வழி அப்படின்னும் போது, நில வழியாக அப்படின்னும் போது 7000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் கூடியது. ஸோ இந்த 7000 கிலோமீட்டர் நில வழியாக வரும்போது கைபர் போலன் கடமாக இருக்கலாம், அந்த மாதிரி வழியாக சிந்து கிட்டே வரணும்னா அவங்க கிட்ட 7000 கிலோமீட்ரு. பாகிஸ்தானுக்கு அப்புறம் கஜகஸ்தான் வரும். கஜகஸ்தானுக்கு அப்புறம் பாக்தாத் அதாவது ஈரான் ஈராக்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி 7000 கிலோமீட்டர் அவர்கள் வந்து குதிரைகள் மீது படையெடுத்து வரக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. அவர் சிந்துவின் மீது படையெடுக்கும்போது அரபு ஆளுநர், அரபு பகுதியுடைய சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு பகுதியுடைய ஆளுநர் வந்து அஜஜ் பின் யூசிப் வந்து தளபதிகளுக்கும் சிந்து அரசர் தாகிருக்கு நடந்த சண்டையில் யூசப் பின் தளபதிகள் கொல்லப்பட்டார். அப்போது இந்த அரபு ஆளுநர் யூசப்புடைய தளபதிகளை வந்து நம்மளுடைய சிந்து அரசர் தாகிர் வந்து ஒரு பிராமணர், அவரால் கொல்லப்பட்டார். அது சிந்துவினுடைய தேபல் துறைமுகம் ஆனால் கைப்பற்றப்பட்டது. தேபல் என்ற ஒரு துறைமுகம் மற்றும் கைப்பற்றப்பட்டது. அப்போது இந்த டைமில் வந்து அந்த சிந்து பகுதியில் என்ன நடந்துகிட்ருக்கு, சிந்து பகுதியில் வரதுக்கு முன்னாடி அரேபியாவில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, அந்த அரேபிய பகுதியில் இஸ்லாம் சமயம் தொடக்கப்பட்டது. இஸ்லாம் சமயத்தை தோற்றுவித்த முகமது நபி. இஸ்லாம் சமயம் தோன்றிய இடம் மெக்கா, அதாவது அரேபியாவில் தொடங்கப்பட்டது. முகமது நபி மெக்காவிலிருந்து மெதினா சென்ற ஆண்டு 622. இது முக்கியமாக உங்களுக்கு கேட்பாங்க, 622. ஸோ இந்த ஆண்டிலேருந்து முஸ்லீம் சகாப்தமான ஹஜ்ரா அப்படின்னு தொடங்குகிறது. ஸோ ஹஜ்ரா வந்து தொடங்குகிறது. இது வந்து 622. அவர் மெக்காவுக்கு சென்றது 622. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதாவது கிபி 630 முகமது நபி மெக்காவுக்கு திரும்புகிறார். சென்றது 62, மெக்காவுக்கு திரும்பினது வந்து 630. கிபி நபி வந்து 632 வந்து என்ன பண்ணுறாருன்னா இறந்துடுறாரு. ஸோ அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இஸ்லாம் சமயத்தை முதலாக வந்து பின்பற்றிகள் வந்து அரேபியர்கள் அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்துடுறோம். இந்த உலகம் முழுவதும் மிகச்சிறந்த 100 பேர்னு ஒரு புத்தகத்தை ஒரு வரலாற்று ஆசிரியர், அந்த மிகச்சிறந்த 100 பேரில் இந்த நபிகள் நாயகம் அந்த முகமது நபி தான் வந்து முதலிடம் வகிக்கிறார். இந்த உலகில் மிகச்சிறந்த 100 பேரில் காந்தியர்களுக்கு கூட வெயிட்டிங் லிஸ்ட் 69,000 தான் வருது.
ஆனால் இந்த முகமது நபிகள் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த வரலாற்றை உருவாக்கியவர்கள் 100 பேரில் ஃபஸ்ட்டு இடம் வராங்க. அப்படியாப்பட்ட புத்தரை கூட 4வது இடம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி முகமது நபி இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் சமயத்தை பரவுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறாரு. இஸ்லாம் சமயத்தை முதலாக பின்பற்றியவர்கள் வந்து அரேபியர்கள். முகமது நபியின் சீடர்கள் வந்து காலிப்புகளின் பேரரசை, காலிப்புகள் என்ற ஒரு பேரரசை நிறுவினார்கள். காலிப்புகள் எனப்பட்டவர்கள் 2 விதமாக இருக்கிறாங்க, உமையதுகள், அப்பாசிதுகள். இந்த உமையதுகள், அப்பாசிதுகள் அப்படின்றத நிறைய டீப்பாலாம் படிக்க வேணாம், நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுக்குவோம். இந்த உமையதுகள், அப்பாசிதுகள் 2 பிரிவு இருக்காங்க. ஸோ அவர்கள் மூலிமா தான் இந்த காலிப்புகள் அரசு வந்து நிறுவப்பட்டது. அதில் வந்து 9 வனங்கள்ன்ற மிகச்சிறந்த ஒரு நூலை இடையில எழுதுந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு. இது உங்களுக்கு டிஆர்பியில் 2025 கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். 9 வனங்கள் நூலின் ஆசிரியர் அமீர் குஸ்ரு. இந்த முகமது நபியோட அப்பா பேர் என்னன்னு கேட்கலாம், அப்துல்லா. அவருடைய பேர் என்னென்னா அப்துல்லா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது முகமது நபி பிறந்த வருடம் வேணும்னா 570. ஸோ முகமது நபிகள் பிறந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 570. ஸோ 570 அவர் பிறந்தார். ஹிஜ்ரா என்பதன் பொருள் வந்து ஒருவர் நாட்டை விட்டு புறப்பட்டு செல்லுதல். ஹிஜ்ரா என்பதோட பொருள்னா ஒருவர் தம் நாட்டை விட்டு புறப்பட்டு செல்வதுக்கு வந்து ஹிஜ்ரா என்று பொருள். ஹிஜ்ரா என்பது ஒருவர் தம் நாட்டை விட்டு புறப்பட்டு செல்வதுடைய பொருள் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு மாட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹிஜ்ரா சகாப்தத்தை தொடங்கியவர் வந்து கலிபா உமர். இந்த கலிபா உமர் தான் வந்து இந்த ஹிஜ்ரா என்ற சகாப்தத்தை வந்து தொடங்கி வைத்தவர். இந்த ஹிஜ்ரா சகாப்தம் தொடங்கப்பட்ட நாளாக கணக்கிடப்படுவது கிபி 622 ஜூலை 16 இந்த நாள் இந்த முகமது நபியோடைய காலத்தில் தொடங்கப்பட்டது. முகமது நபி மெக்காவை கைப்பற்றிய வருடம் கிபி 630. ஸோ முகமது நபி மெக்காவை கைப்பற்றிய வருடம் 630. 2 வருஷம் கழிச்சு அவர் இறந்து போயிறார். கலிபாவின் தலைமையிடம் மெதினாவிலிருந்து டமாஸ்கஸ் என்ற பகுதிக்கு மாற்றப்பட்டது. கலிபாக்களினுடைய தலைமையிடம் மெதினா என்ற பகுதியிலிருந்து டமாஸ்கஸ் என்ற இடத்துக்கு மாற்றப்பட்டது. இதில் வந்து 762 அப்பாசிதுகள் அப்படின்றவங்க வந்து தங்களுடைய தலைநகர் வந்து பாக்தாத் என்ற பகுதியை மாற்றிக்கொண்டார்கள். அப்பாசிதுகள் பாக்தாத் என்ற பகுதிக்கு, ஸோ ஈராக் நாட்டுடைய தலைநகராக அந்த பாக்தாத்துக்கு மாற்றிக்கொண்டார்கள். 636 637 பம்பாய்க்கு அருகே உள்ள தானாவை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வி கண்டவர் கலிபா உமர். இவர் தான் வந்து ஹிஜ்ரான்ற சகாப்தத்தை தொடங்கி வச்சவர். அவர் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா தானாவை கைப்பற்றுறதுக்கான முயற்சி ஈடுபட்டு மும்பையில் உள்ள அந்த தானா என்ற பகுதி அவரால் கைப்பற்ற முடியவில்லை. அவருடைய தலைநகர் அதாவது காலிபாக்களின் தலைமையோட மெதினா வந்து டமாஸ்கஸுக்கும் மாற்றப்பட்டுள்ளதும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்ததாக இதில் குறிப்புகள் போதுமானது. அதுக்கப்புறம் இன்னும் விரிவாக படிச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கடுமையான பகுதியிலேருந்து வருகின்ற வினா 1 தான் வரும், மேக்ஸிமம் 2 வரும். அப்படி வர்றப்போ அது ரொம்ப டெப்த்தாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதையே படிச்சுட்டு இருப்பீங்க, அப்புறம் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் லிமிட்டாக போகிறது நமக்கு தகும். ஸோ அது வரைக்கும் நம்ம படுத்துக்கலாம். இந்த அரேபியர்கள் சிந்து பகுதியின் மீதான படையெடுப்புகள், இந்த ஏன் படையெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபியர்கள் இந்தியாவில் இஸ்லாம் மதத்தை பரப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இந்த அரேபியருக்கு இந்திய செல்வத்தின் மீது ஏற்பட்ட ஆசை, இந்திய செல்வத்தின் மீதான ஆசையே அரேபியர் இஸ்லாமை பரப்புகின்ற நோக்கத்தில் நிறைவேற்றி கொண்டு விட்டார்கள் அப்படின்னு யார் சொன்னால் லேன்புல் சொல்கிறார். ஸோ அந்த ஒரு ஆசையாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஸ்லாமை பரப்புகின்ற நோக்கத்தில் அந்த செல்வத்தை அவர்கள் வந்து கைப்பற்றி கொண்டார்கள் அப்படின்றார் லேன்புல். சிந்து மன்னர் தாகீருடனான போர் அவர்கள் வந்து ஈடுபடுறாங்க. அதுக்கு உடனடி காரணம்னா சிந்து பகுதியின் தலைநகர் வந்து அரோர். சிந்து பகுதியின் தலைநகர் வந்து அரோர். 637 கலிபா உமர் காலத்தில் பம்பாய் 630 கலிபா உமர் காலத்தில் பம்பாய்க்கு உள்ள தானாவை அதாவது கைப்பற்றக்கூடிய முயற்சியில் அவர் தோல்வி அடைந்துட்டார். ஆனால் 640 கலிபா உமர் காலத்தில் அரேபிய படை மக்ரான், சிந்து 2 பகுதியும் கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் மீண்டும் நிலையாக ஆட்சி செய்ய முடியாமல் என்ன பண்ணுது, அவர்களிடமே திரும்பி சென்று விட்டது. யாருக்கு அந்த மன்னர் ஆட்சி பண்ணாலும் அவங்ககிட்டே போயிடுச்சு. கடைசியில் 664 அரேபிய படை மக்ரான் என்ற பகுதியை மட்டும் கைப்பற்றி கொண்டது. 664 மக்ரான் என்ற பகுதியை மட்டும் அவளை கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் சிந்துவை கைப்பற்ற முடியவில்லை. சிந்து மன்னர் தாகீர் அப்படின்றவரோட மன்னர் தாகீர் இப்போ என்னென்னா 695 கலிபா வாலித் பின் அப்துல் மாலிக் ஈராக்கி ஆளுநராக்கப்பட்டார். கலிபா வாலித் வந்து அப்துல் மாலிக் என்ற அந்த துருக்கிய சுல்தானால் ஈராக்கிய பகுதியின் ஆளுநராக்கப்பட்டார். அல் அஜாஜ். கலிபா வாலித்துக்கு பின்பு அப்துல் மாலிக் ஈராக்கி ஆளுநராக்கப்பட்டவர் அல் அஜாஜ் என்ற ஒரு நபர்.
ஸோ என்ன பண்ணார்னா 711 இலங்கை மன்னர் கலிபாவுக்கு அனுப்பிய பரிசு பொருட்களை கொள்ளையடிக்க தேபல் துறைமுகம், அதாவது நிறைய இலங்கை மன்னர் வந்து நிறைய பரிசு பொருட்களை என்ன பண்ணார்னா இந்த கலிபா என்ற அவருக்கு அனுப்பி வர்றார். அதாவது மெக்காவில் கிட்ட தான் இருக்கிறவருக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறார். அப்போ அனுப்பப்பட்ட பகுதிகளெல்லாம் தேபல் என்ற இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டது. கடற்கொள்ளையை அடக்குங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு அடக்க சொல்லி என்ன பண்ணுறாருன்னா காலிபா வந்து லெட்டர் அனுப்புகிறாரு. அதை அடக்க தவறிய தாகீர் மீது 3 முறை அரேபியர்கள் படையெடுப்பை மேற்கொண்டார்கள். எத்தனை முறை? 3 முறை அரேபியர்கள் படையெடுப்பை மேற்கொண்டார்கள். தாகீரை அடக்க அரேபிய தளபதிகளுக்கு ஆணையிட்ட அரேபிய ஆளுநர்னா அல் ஹஜாஜ். இவர் வந்து தாகீரை அடக்கணும் அப்படின்ட்டு இந்த அரேபிய தளபதி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அல் ஹஜாஜ் ஈராக் ஆளுநராக இருக்காரு, அவர் அனுப்புகிறாரு. ஸோ இது மாதிரி அனுப்பணும் அப்படின்னு அனுப்பின உடனே 711 உபைத்துல்லா புதைல் அப்படின்னு 2 தளபதிகளையும் தாகீர் வந்து தாக்கி அவர்களை வந்து வெற்றி பெறார். போரில் உபைத்துல்லாவை தாகீர் கொன்றார். உபைத்துல்லா என்ற தளபதியும் போரில் வந்து இறந்து போயிடுறார். ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக அல் ஹஜாஜ் அப்படின்றவருக்கு கோபம் வரும். ஈராக் அரேபிய ஆளுநருக்கு வந்து கோபம் வரதான் செய்யும். உபைத்துல்லாவும் இறந்துட்டார், புதையிலும் தோற்கடிக்கப்பட்டு வெளியே அனுப்பும்போது அவர் வந்து என்ன பண்ணார், அடுத்து மீண்டும் வந்து என்ன பண்ணலான்னு பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் தான் நமக்கு முக்கியமான இந்த 2 முகமது பின் காசிம் பற்றி பார்க்குறோம். இந்த முகமது பின் காசிம் அனுப்புகிறாங்க. ஸோ முகமது பின் காசிம் சிந்து மீது படையெடுக்க 712 அனுப்பப்படுகின்றார். கிபி 712 முகமது பின் காசிம் சிந்து மீது படையெடுப்பு தலைங்கிறார். 17 வயசை நிரம்பியவர். முகமது பின் காசிம் அல் ஹஜாஜின் மருமகன், அதாவது ஈராக்கி ஆளுநர் சொன்ன இல்லையா, அல் ஹஜாஜ் அப்படி மருமகன் வந்து முகமது பின் காசிம் சிந்து மன்னர் தாகீரை வென்ற போர் வந்து ரேவார் போர் 712 தாகீர் போரில் கொல்லப்படுகிறார். மேட்ரு என்னன்னா 712 தாகீரோட போர் போட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ண முகமது பின் காசிம் வந்து இருக்கிற அப்போ இந்தியா சிந்து கைப்பற்றி ஆண்டுன்னு கேட்பாங்க. அது என்ன கேட்டுட்டாங்க நிறைய வாட்டி. 712 கிபி 712 ரேவார் என்ற பகுதி பிராமணாபாத் என்ற ஒரு அருகில் உள்ளது. இது வந்து சிந்துல ஒரு பகுதி. இது அங்கே வந்து பிராமணாபாத் என்பது இந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. தாகீருக்கு முகமது பின் காசிம் உடனான போரை தொடர்ந்து நடத்தியவர் ராணிபாய் என்ற ஒரு தாகீருடைய மனைவி வந்து அந்த போரை தொடர்ந்து நடத்துகிறாங்க, ராஜா இறந்தாலும். முகமது பின் காசிம் தேபல் துறைமுக முற்றுகை வந்து 712 வந்து முற்றுகிறாரு. ஸோ 713 அந்த தேபல் துறைமுகத்தை அவர் என்ன பண்ணுறாரு, முகமது பின் காசிம் வந்து கைப்பற்றி கொள்கிறார். ஆனால் 17 வயது நிரம்பியவர், கண்டிப்பாக 18 வயசு ஆகுது அந்த டைமில் தேபல் துறைமுகத்தை கைப்பற்றிக்கிறார். இந்த தாகீருக்கு எதிரான முகமது பின் காசிமுக்கு உதவியவர்கள் வந்து ஜாட் இன பழங்குடியின மக்கள், மதீர் இன பழங்குடியின மக்கள், மோகா என்ற ஒரு பிரபு. சிந்து நதியை கடக்கணும் அப்படின்னும்போது முகமது பின் காசிமுக்கு பல படகுகளை கொடுத்தவன் தான் மோகா என்ற ஒரு பிரபு. ஸோ இதனால் முகமது பின் காசிம் ஜெயிச்சிறார். பிராமணாபாத் போரில் முகமது பின் காசிமால் தோற்கடிக்கப்பட்ட தாகீருடைய மகன் வந்து ஜெயசிம்மர், இவரும் தோற்கடிக்கப்படுகிறார். அப்பா தோற்று போய் கொல்லப்பட்டார், ஜெயசிம்மர் தோற்கடிக்கப்பட்டார். பிராமணாபாத், அரூர், முல்தான், அதாவது தங்க நகரம் என்று அழைக்கக்கூடிய முல்தான் இந்த 3 பகுதிகளும் முகமது பின் காசிமின் வென்ற பின் சிந்து பகுதி முழுவதும் அரேபியர் வசமானது. பிராமணாபாத் 1, அரூர், முல்தான், தங்க நகரம் என்று அழைக்கப்பட்ட முல்தான் 3ம் அரேபியருடைய வசமானது. அவருடைய பகுதியானது அரேபியர்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. முகமது பின் காசிம் இறக்க காரணமானவர் சூர்யா தேவி மற்றும் பரிமலா தேவி, தாகீருடைய மகள்கள். இவங்க 2 பேரையும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, முறையற்ற செயல் மூலமாக கவர்ந்ததாக சொல்லி, அதாவது எப்படின்னா சூர்யா தேவி பரிமலா தேவியை கலிபாவுக்கு பரிசு பொருளை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் இருவரையும் பயன்படுத்தியதாக வந்து ஒரு பொய் தகவல் வந்து காலிபாவுக்கு போயிடுது. அதனால் காலிபா வந்து இவரை வர வச்சு இவர் கொன்னதாக கதைகளில் இருக்கப்படுகிறது. அதனால் முகமது பின் காசிம் இறப்புக்கு இந்த சூர்யா தேவி பரிமலா தேவி இருவருமே முக்கிய காரணமானவர்கள். முகமது பின் காசிம் வீழ்ச்சி அவனது எழுச்சியை போலவே இருந்தது அதை சொல்கிறாங்க. யாராவது ஈஸ்வரி பிரசாத் என்ற ஒரு இடைக்கால இந்திய வரலாற்றில் ஈஸ்வரி பிரசாத் வந்து சிறப்பானவர். அவர் வந்து சொல்கிறார், முகமது பின் காசிமின் வீழ்ச்சி அவனது எழுச்சியை போலத்தான் இருந்ததுன்னு சொல்கிறார். அரேபியரின் சிந்து வெற்றி இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி ஒரு சிறு நிகழ்வு தான், அது நிரந்தர பலன்களற்ற ஒரு வெற்றி அப்படின்னு யார் சொல்கிறார், லேன்புல் சொல்கிறார். லேன்புல் வந்து ஒரு நிரந்தரமற்ற பலன்களற்ற ஒரு சின்ன வெற்றி தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். யாரே லேன்புல். ஸோ அரேபியருடைய சிந்து வெற்றி இந்திய இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சிறு நிகழ்வு, அது நிரந்தர பலன்களை அற்ற வெற்றின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்கன்னா லேன்புல் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த ஒரு வினா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கிபி 10ஆம் நூற்றாண்டில் சிந்து வந்த அரபு பயணி ஒருத்தர்கள் அல் மசூது.
10ஆம் நூற்றாண்டு இங்கே ஒருத்தர் வந்தார்னா அவர் யாருன்னா அல் மசூது. 3ஆம் இந்திரன் 915-27 ராஷ்டிரகூட மன்னருடைய காலம். எங்கே? தென்னிந்தியாவில் ராஷ்டிரகூட மன்னருடைய காலத்தில். கிபி 717 கலிபா 2ஆம் உமர் காலத்தில், 2வது உமர் காலத்தில் இஸ்லாமியராக்கப்பட்ட ஒரு தாகிரோட மகன் வந்து ஜெய் சிங். இவர் வந்து இஸ்லாம் ஆக்கப்பட்டார். சிம்மிக்கல் பாதுகாப்புக்கு உட்பட்ட இன மக்கள், பாதுகாப்புக்கு உட்பட்ட இன மக்கள்னு சொல்லி சிம்மிக்கல் என்று அவர்கள் வந்து ஜெசியா வரியை வந்து முகமது பின் காசிம் தான் முதல்ல ஜெசியா என்ற வரியை விதிக்கிறார். ஸோ இந்த சிந்து பகுதியில் ஜெசியா என்ற வரியை முதல்ல விதித்தவர் முகமது பின் காசிம் தான். ஸோ முகமது பின் காசிம் தேபல் துறைமுக முற்றுகை என்பது பயன்படுத்திய ஒரு எரிக்கல் இயந்திரங்கள் வந்து மணமகன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு எரிக்கல் இயந்திரங்கள். சரிங்களா? 714 முதல் 871 வரை, கிபி 714 முதல் 871 வரை சிந்து அரேபியர்களின் ஒரு மாகாணமாக இருந்தது. இப்போ 2-3 தாகீர் அப்போ என்ன தான் பண்ணார் அப்படின்னா, அவருடைய சிந்துவில் அவருடைய ஆட்சி எந்த மாதிரி இருந்து அவருக்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். ஒருவேளை ஒரு வினா வந்தால் நம்ம என்ன பண்ணுறதுக்காக அது எடுத்துருக்கோம். கிபி 8ஆம் நூற்றாண்டில் இந்த காலத்தில் கலிபாக இருந்த அல் வாலித் என்ன கட்டளைகளுக்கு இணங்க அவருடைய பாரசீக மாநில தலைவர் அல் அஜாஜ், அதாவது அல் வாலித்தோடைய பாரசீக மாநில தலைவர் அல் அஜாஜ் 711 முகமது பின் காசிம் என்ற வீரரை சிந்துவின் மீது படையெடுக்குமாறு அனுப்பினார். சிந்து படையெடுப்புக்கு பல காரணங்கள் இருக்கிறது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இருந்தாலும் மீண்டும் ஒரு மரத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிந்து மன்னன், இலங்கை மன்னன் காலிபாவுக்கு அனுப்பிய அன்பளிப்பு பொருட்கள் அடங்கிய கப்பல்களை சிந்து நாட்டு கொள்ளை கூட்டம் ஒன்று தாக்கிய பொருட்களை கைப்பற்றி கொண்டது. இதை வந்து அடக்க சொல்கிறார். அந்த கொள்ளை கூட்டத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க மறுத்தமையால் சிந்து அரசர் தாகீரை சிந்து நாட்டு பிராமண மன்னர் மீது தண்டிக்க முகமது பின் காசிமில் சிந்து படையெடுப்பு நிகழ்ந்தது என்று கூறப்படுகிறது. சிந்து படையெடுப்பு ஏன் நடந்தது என்று கூறப்படும் காரணங்கள், முக்கியமான காரணம் இதுதான். கடல் கொள்ளைகளை தடுக்க முகமது பின் காசிமில் சிந்து படையெடுப்பு நிகழ்ந்துன்னு இந்த காரணத்தை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 712 ராவார் என்ற இடத்தில் நடந்த போரில் முகமது பின் காசிம் தாகீரை தோற்கடித்து சிந்து நாடு முழுவதுமே கைப்பற்றிக்கிறார். எந்த வருஷம் அப்படின்னா 712. ஸோ சிந்து நாடு அரேபிய பேரரசின் மாநிலமாகிவிட்டது. முகமது பின் காசிம் காலிபாவினால் கிபி 714 திடீரென திரும்ப அழைக்கப்பட்டு துரோக குற்றம் சாப்பிட்டு என்ன பண்ண கொல்லப்பட்டார். 715 3 வருஷம்தான். இந்தியாவில் அரேபியரின் ஆதிக்கம் முகமது பின் காசிமின் மறைவோடு குன்றத் தொடங்கிய நிலையில் சிந்து மாநிலம் காலிபாவின் அதிகாரத்திலிருந்து விடுபட்டு சென்று சிந்துவில் இருந்த அரேபிய அதிகாரியின் நேரடி அதிகாரத்தின் கீழே போயிடுச்சு. அவர் 817 வரைக்கும் அவங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டில் சிந்து முல்தான் என்ற பகுதி ரெண்டும், முல்தான் பகுதி என்றும் மன்சுராப் பகுதி ரெண்டாக பிளவுபட்டது. முல்தான் ஒன்று பிரிச்சுட்டாங்க, இன்னொரு மன்சுராப் 2 பகுதியை பிரிச்சுட்டாங்க. சிந்துவில் அரேபியருடைய அதிகாரம் மேலும் அப்படியே அது பிளவுபட்டது. ரெண்டாக பிரிஞ்ச உடனே அவருடைய அதிகாரம் கொஞ்சம் குறைய தொடங்கியது. இறுதியில் 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முகமது கஜினியின் படையெடுப்பால் சிந்துவை அரேபியர்கள் வென்று இந்தியாவில் நிலையான ஒரு அரசை அரேபியர்கள் அமைக்க முடியவில்லை. ஏன்னா முகமது கஜினி படையெடுப்பால் நம்ம அரேபியர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் என்னமில்ல முகமது கஜினி வருவார், கொள்ளையடிப்பார், எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி திருப்பி பண்ணும்போது எங்களை ஒரு ஸ்டாண்டிங்கான இங்கே ஒரு நல்ல ஒரு ஆளை போட முடியாதனால அரேபியர்களால் அந்த ஒரு பகுதியை அமைக்க முடியவில்லை. எனவே அரேபியர்களின் சிந்து படையெடுப்பு ஒரு பயனற்ற வெற்றி என்றும் இந்திய வரலாற்றிலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் நிகழ்ந்த ஒரு சிறு நிகழ்ச்சி என்றும் ஸ்டான்லி லேன்பூல் குறிப்பிடுகிறார். நம்ம என்ன சொல்லிட்டோம். ஸ்டான்லி லேன்பூல் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. இருப்பினும் இப்படையெடுப்பினால் ஏற்பட்ட விளைவுகளை முற்றிலுமே மறுத்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னு சொல்கிறாரு. இந்தியர்களின் கணிதம், வானவியல், மருத்துவம் போன்ற கலைகள் அரேபியாவில் பரவி அங்கிருந்து ஐரோப்பாவிற்கும் பரவுவதற்கு அரேபியர்களின் சிந்து படையெடுப்பு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இருக்க வேண்டிய எல்லாமே அங்கே போய் அங்கேருந்து அது மூலிமா ஐரோப்பாவுக்கு சென்றது. ஸோ அரேபிய படையெடுப்பால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இல்லைங்களா? இந்த முகமது பின் காசிம் சிந்துவில் தங்கியிருந்த ஆண்டுகள், அதாவது 2 ஆண்டுகள் தான் இருந்தார். 13 to 15 முகமது பின் காசிம் தான் நம்ம சிந்துவில் அரேபியாவில் வந்து இந்த ஆட்சியை நிறுவினார். சிந்துவில் வாழ்ந்த இந்துக்களுக்கு சிம்மிக்கள் என்ற பாதுகாக்கப்படும் மக்கள் என்ற 2ஆம் தர அந்தஸ்து வழங்கப்பட்டு ஜசியா என்ற வரி விதிக்கப்பட்டது. இஸ்லாம் மதத்தை பின்பற்றாத இந்தியர்களிடமிருந்து தான் ஜசியா வரி முக்கியமாக வசூலிக்கப்பட்டது. முகமது பின் காசிம் தான் வென்ற பகுதிகளை பல இத்தாக்களாகவும் மாவட்டங்களாகவும் வட்டங்களாகவும் பிரித்தார்.
இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு இடையிலான வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கியவர் வந்து காசி அப்படின்ற ஒரு இது கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த டைமில் தி புக் ஆஃப் கான்குவிஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. தி புக் ஆஃப் கான்குவிஸ்ட் அப்படின்ற புத்தகம் இந்த அரேபிய படையெடுப்பில் ஏற்படுகின்ற விளைவுகளையும் விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆதாரமான நூல். தேவையான நாம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கியும் படிக்கலாம். சிராஜ், அந்த அபீப் சிராஜியோடைய சிறந்த புத்தகம் இது. எ புக் ஆஃப் தி கான்குவிஸ்ட் வந்து அபீப் சிராஜியோடைய சிறந்த புத்தகங்களில் ஒன்று. அடுத்ததாக சிந்துவில் முகமது பின் காசிம் மேற்கொண்ட ஆட்சி முறை சீர்திருத்தங்களை பற்றி கூறும் நூல்னா சச்னாமா. இந்த சச்னாமா அப்படின்றது ஆசிரியர் வந்து மனன் அகமது ஆசிப் என்ற ஒரு சச்னாமா என்ற புத்தகத்துடைய ஆசிரியர். 8ஆம் நூற்றாண்டில் சிந்துவில் இஸ்லாமிய சட்டங்களை கற்பிக்க ஹனாபி ஸ்கூல்ஸ், அதாவது இஸ்லாமியரோட சட்ட திட்டங்கள்லாம் என்னன்றதை கற்பிக்க ஹனாபி ஸ்கூல்ஸுகள் நிறுவப்பட்டது. ஃபவுண்டர் ஆஃப் ஹனாபி ஸ்கூல்ஸ்னா அபு ஹனீஃபான்றவர் தான் இந்த ஃபவுண்டர் ஆஃப் த ஹனாபி ஸ்கூல்ஸை நிறுவியவர். இதுவும் ஒரு முக்கியமான தாக்கமாக இருந்தது. விளைவுகள் என்னென்னா, சிந்துவில் முதலில் இஸ்லாமிய சமயம் தோன்றியது. இந்திய பண்பாடு மேலை நாடுகளுக்கு பரவுவதற்கு ஒரு வழிவகை செய்தது. இந்தியா எண்முறை ஜீரோவை கண்டுபிடிச்சு நம்ம ஆரியப்பட்டம் தெரியல, இந்த எண்முறைகள் எல்லாம் வந்து ஐரோப்பாவுக்கும் பரவியது. சிந்துவின் அரேபிய வெற்றி முகமது கஜினி கோரி முகமதின் படையெடுப்புகளும் டெல்லி சுல்தான் ஏற்படும் முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது அப்படின்னு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இதோட விளைவுகள். இந்த விளைவுகளில் அந்த வரிசைப்படுத்திட்டு எது சரி எது தவறு எப்படி சொல்லுங்கன்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ 9 வனங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா அமீர் குஸ்ரு, நமக்கு தெரியும். இது மாதிரி வினாக்கள் கொடுங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. 9 வனங்கள் என்ற நூலின் ஆசிரியர் அமீர் குஸ்ரு. அடுத்ததாக முகமது நபியின் தந்தை பெயர் அப்துல்லா. இது மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க மாதிரி வினாக்களில் சொல்கிறேன். முகமது நபி பிறந்த வருடம் 570 சி. ஸோ 570. அடுத்ததாக அஜ்ரா என்பது பொருள் என்ன அருவனா, ஒருவர் தம் நாட்டை விட்டு புறப்பட்டு செல்லுதல். தான் கலிபா உமரால் உருவாக்கப்பட்டது அஜ்ரா என்பதின் பொருள். அஜ்ரா சகாப்தத்தை தொடங்கியவர் கலிபா உமர். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு துவங்கியவர் கலிபா உமர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அஜ்ரா சகாப்தம் தொடங்கப்பட்ட நாளாக கொண்டாடப்படுவது கிபி 622 ஜூலை 16 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வினாக்களையும் கேட்பாங்க. முகமது நபி மெக்காவை கைப்பற்றிய வருடம் 630. கலிபாவின் தலைமையிடம் மெதினா வந்து டேஸ் இடத்துக்கு மாற்றப்பட்டது அப்படின்னும்போது டமாஸ்கஸ். இது வந்து டமாஸ்கஸ் அப்படின்றத மாற்றப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிபி 762 அப்பாசிதுகள் தலைநகரை மாற்றிக்கொண்ட இடம் இது பாக்தாத் அப்படின்றது நம்ம 762 பாக்தாத் என்ற பகுதிக்கு மாற்றிக்கொண்டார்கள் அப்பாசிதுகள் அப்படின்றது நம்ம தெரியணும். கிபி 636 முதல் 637 வரை பம்பாய்க்கு அருகே உள்ள தானாவை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வி கண்டவர் அப்படிங்கிறது தான் கலிபா உமர். இது வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி வினாத்தாள்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வினாத்தாள்கள் வந்து இது லிமிட்டாக சாதாரணமாக இருக்குது. இதை விட கூடுதலாகவும் கொஞ்சம் ஐராடிக்கலாகவும் நம்ம தேர்வில் எந்த மாதிரி வினாக்களை வருமோ அந்த மாதிரி வினாக்களை நாம் உங்களுக்கு வினாக்களாக எடுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்களும் அதை பின்பற்றுங்க. தொடர்ந்து படிப்போம். நம்ம அடுத்த டாபிக் போகலாம் டீச்சர்ஸ். நன்றி.